எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வியடைந்ததை தொடர்ந்து அக்கட்சி மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பீகாரில் மொத்தம் 16 மாநிலங்களவை இடங்கள் உள்ள நிலையில் இப்போது 5 இடங்களில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்துள்ள எம்பிக்களாக பதவி வகிக்கின்றனர். அடுத்த ஆண்டு அக்கட்சியின் மாநிலங்களவை எம்பிக்களாக பிரேம்சந்த் குப்தா மற்றும் ஏடி சிங் ஆகியோரின் பதவி காலம் நிறைவடைய உள்ளது. இதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்களான ஹரிவன்ஷி, ராம்நாத் தாக்கூர் மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த உபேந்திரா குஷ்வாஹா ஆகியோரின் பதவி காலமும் நிறைவடைய உள்ளன. இந்த 5 இடங்களுக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த இடங்களில் வெற்றி பெற ஒரு வாக்காளருக்கு குறைந்தபட்சம் 42 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வேண்டும். ஆனால் இப்போது நிறைவடைந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் அடங்கிய இந்தி கூட்டணி மொத்தமாகவே 34 தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றது. இதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 25 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றதால் மாநிலங்களவை தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு குறைந்தபட்சம் தேவைப்படும் 42 வாக்குகளை ராஷ்டிரிய ஜனதா தளத்தால் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த 5 ராஜ்யசபா இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை கைப்பற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது.